ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான புதுவிதமான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். அது என்ன ஃப்ரூட் தெரியுமா? இதோ நான் காட்டுறேனே, இதுதான். இதோட பேர் ரம்புட்டான். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ தாங்க நான் இந்த ஃப்ரூட்டையே சாப்பிட்டே பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ எங்கே பாருங்கள் நீங்கள், மார்க்கெட்டில், வெளியில், ரோடில், தள்ளு வண்டியில் எங்கே பார்த்தாலும் இந்த பழம்தான் இருந்தது. ஸோ எனக்கு இந்த பழத்தோட பேரும் தெரியாது, இதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியாது. என் பையன் ஒரு நாள் அப்பா எனக்கு ரங்கூட்டான் வேணும், ரங்கூட்டான் வேணும்னு ரங்கூட்டான் வேணும் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெளியில் பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி சொரப்பாக முள்ளாக நீட்டிட்டு இருக்கு இல்லையா? இதை பார்க்குறதுக்கு முள்ளமன்றி மாதிரி இருந்துச்சு. பட் உள்ளே நான் உடைச்சி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி அந்த ஃப்ரூட்டை சாப்பிடும்போது ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு நடுவில் ஒரு விதை வேறு இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? லிச்சி தெரியுமா? லிச்சி சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு லிச்சி ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருந்துச்சு. பார்க்குறக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது நானும் கேள்விப்பட்டேன், சொன்னாங்க எல்லோரும். இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதான். அப்புறம் என்னென்னா, ஃப்ரூட்னாலே மேக்ஸிமம் வைட்டமின் சி இருக்கும் இல்லையா? ஆன்டி ஆக்சிடெண்ட் கூட இந்த ஃப்ரூட்டில் நிறையா இருக்குது. அதை இன்னொன்று செரிமானத்தை மேம்படுத்த உதவுதான். அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு முக்கியமாக, அதானே நம்மளுக்கு முக்கியமே, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டை கொடுத்து சூப்பராக வச்சுருக்குது. நார்ச்சத்து, ரொம்ப ரொம்ப நார்ச்சத்து அதிகமான ஃப்ரூட் இது. நீங்களும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். உள்ள விதை இருக்கும், அதை எடுத்து கீழே போட்டுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அந்த மேலே உள்ளதை உரிச்சிட்டு நடுவில் இருக்க ஜெல்லியை மட்டும், விதையை எடுத்துருங்க மறக்காமல், ஜெல்லியை மட்டும் கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரம்பூட்டான் வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பாய்.